ஒரு நாள் இந்த ஆள் அவன்ட்ட இருந்த ட்ரக் அந்த பாட்டிட்ட தூக்கி போட்டுறான். ஆனா அந்த பாட்டி அத போலீஸ்ட்ட போய் குடுக்காம, அந்த ட்ரக்க சேல் பண்ற கேங்ட்டயே போய் குடுக்குறாங்க. அந்த கேங் லீடர் ஷாக் ஆகிர்றான். என்னடா 80 வயசு கிழவிலாம் ட்ரக் எடுத்துட்டு வருதுன்னு. அப்போ அந்த பாட்டி உன் ஆளுங்கன்னா போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நீ கவலைப்படாத உன் ட்ரக் எல்லாம் நான் வித்து தரேன். என் மேல எந்த ஒரு போலீஸ் ரெக்கார்டும் இல்ல. அது மட்டும் இல்ல போலீஸ்க்குலாம் என்ன மாதிரி அப்பாவி பாட்டி மேலலாம் சந்தேகம் வராதுன்னு சொல்ல, உடனே அவனும் சரின்னு ஒரு 1.5 கிலோ ட்ரக்க மட்டும் குடுத்து இத வித்துட்டு வான்னு சொல்றான். இப்போ அந்த பாட்டி அத வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வித்து பாக்குறாங்க. ஆனா ஒருத்தன் கூட ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேங்கிறான். ஆனா ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பாட்டிட்ட இருந்து வாங்க எல்லாரும் அதை பார்த்து பாட்டி உண்மையதான் சொல்லுது போலன்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. கொஞ்ச நேரத்துல அவன் கொடுத்த மொத்த ட்ரக்கையும் வித்து முடிச்சுட்டு லீடர்கிட்ட போய் சொல்ல ஃபர்ஸ்ட் அவன் ஷாக் ஆகிடுறான். இருந்தாலும் அவன் சொன்ன மாதிரி அதுக்கான கமிஷனை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரக்கை கொடுத்துடுறான். அப்படியே அடுத்து கொஞ்ச நாள்லயே அந்த ஏரியாவோட பெரிய ட்ரக் டீலராகவே பாட்டி மாறிடுறாங்க. அப்போ அதை பார்த்த மத்த கேங் காரணங்கன்னா பாட்டிட்டு இருந்து காசை அடிச்சு பிடிங்கிட்டு இனிமே இந்த ஏரியாலே ஒன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சு மிரட்டி விட்டுறானுங்க. இப்போ அந்த பாட்டி ட்ரக்ஸ் அப்படியே வித்தாதானடா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு மாவுல கலந்து அதை கேக்கா ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் அந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருது. இப்போ எல்லா ட்ரக்ஸையும் கேக்கா மாத்திட்டு அடுத்த நாள் அதை வெளியே எடுத்துட்டு போய் மொத்த கேக்கையும் சேல்ஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. மத்தவனுங்கன்னா ஒரு வருஷத்துல விற்கிற ட்ரக்ஸை பாட்டி ஒரே வாரத்துல வித்துறாங்க. இப்போ பாட்டி லீடர்கிட்ட போய் எனக்கு இனிமே 30% கமிஷன் வேணும்னு சொல்ல ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றான். ஆனா பாட்டி அப்ப நான் வேற கேங்கிட்ட இருந்து ட்ரக் வாங்கிக்கிறேன்னு சொல்ல இவனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறான். இப்போ இதுக்கு மேல இதை நம்மளால தனியா பண்ண முடியாதுன்னு இந்த பாட்டிட்ட இருந்து காசு அடிச்சிட்டு போன அந்த கேங்க கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுங்க இந்த பாட்டியை காமெடி பீஸா நினைச்சுக்கிறானுங்க. ஆனா அந்த கேக்க சாப்பிட்டு பார்த்தோம் தான் இவங்களுக்கு தெரியுது பாட்டி பலை கேடின்னு. இப்போ விக்கிறதுல 15% உங்களுக்கு கமிஷன் சொல்லி டீல் பேசுறாங்க. அவனுங்களும் சரின்னு ஓகே சொல்லிடுறானுங்க. அவனுங்க போன கொஞ்ச நேரத்திலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்களும் கேக் தயாரிக்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள்லயே காசு மலையில நனைஞ்சு பாட்டிங்கெல்லாம் பியூட்டிங்களா ஆயிடுறாங்க.